அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உருண்டை குழம்பு உங்களுக்கு உருண்டை உடையாமல் இருக்கும். சிலருக்கு உருண்டை சீக்கிரம் உடஞ்சிரும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு பங்குக்கு 1/4 பங்கு நீங்கள் துவரம்பருப்பு எடுக்கணும். இப்போ நான் 1/4 பங்கு பாருங்கள் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு பங்கு கடலப்பருப்புக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் இந்த பருப்பை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கடலப்பருப்பு, ஒரு 6 வரமிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, உப்பு, ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக வடப்பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடுதலாகவே கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது ஜீரகம், வெந்தயம் பொரிய விடுங்க. பொரிய விட்டுட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயமாக நான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நீங்கள் குழம்புக்கு ஜாஸ்தி போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எந்த குழம்புக்குமே வெங்காயம் நம்ம ஜாஸ்தி போட்டோம்னா, வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் உரித்து போட்டிங்கன்னா ருசியாக இருக்கும். புளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. ஆனால் புளி கூடுதலாக போட்டால் மட்டும்தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ புளி பார்த்திங்கன்னா ஊற வச்ச புளியை நம்ம கரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு புளிப்போட நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்புமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேங்காய் நம்ம ஊற்ற போகிறோம். ஆனால் தேங்காய் ரொம்ப ஊற்றக்கூடாது. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தான் தேங்காய் ஊற்றணும். அரை தேங்காயிலையும் 1/4 பங்கு எடுத்து ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி திருவுண தேங்காய் இருக்கனால நான் அது போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி நம்ம கலந்து வச்சுருக்கிற குழம்புல ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பு உருண்டை ரொம்ப நம்மளுக்கு கடலப்பருப்பு கெட்டித்தன்மை ஆயிரும் எந்த குழம்பு செஞ்சாலும். அதனால் தேங்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இந்த அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் காரம் எனக்கு கூடுதலாக வேணுங்கனால தனி மிளகாத்தூள் நான் ஒரு டீஸ்பூன் அளவு நான் எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் மிளகாத்தூளை வதக்கும் போது உங்களுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, குழம்பு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு வத்துறதுக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கும். அந்த வாசனை மிளகாத்தூள் தனியாத்தூள் வாசனைலாம் போய் நம்மளுக்கு குழம்பு கொதித்து வரத்துக்கும் 1/4 மணி நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கடி நம்ம இங்கே உருண்டைக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த நான் மிக்சியில் நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி கூட நம்ம குழம்புல ஊற்றினா திக்னஸ் கிடைக்கும். இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்கிற நம்ம கடலப்பருப்பு பேஸ்ட்டில் வெங்காயம் ஒரு 2 குட்டி குட்டி வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம், இல்லை நறுக்கியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இது மாதிரி கொஞ்சம் வாசத்துக்கு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம், உப்பு போடக்கூடாது. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கடலப்பருப்பு எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் சின்ன உருண்டை, ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சம் சின்ன உருண்டையாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க ஒரு தட்டில். இப்போது இட்லி சட்டியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த உருண்டையை ஒரு 3 நிமிஷமோ இல்லை அதில் 2 நிமிஷமோ வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்புல உருண்டை போடும்போது உங்களுக்கு கரையாது. இந்த மாதிரி உருண்டை கரையாமல் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 1/4 பங்கு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழம்பு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது பாருங்கள் குழம்பு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அந்த வேக வச்ச உருண்டைங்களை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க. அப்போ குழம்பு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கெட்டியாயிரும் கடலப்பருப்பு. இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நீங்கள் குழம்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பும் வத்திடும். நம்மளுக்கு உருண்டையும் 3/4 பங்கு வெந்து வந்துடும். 1/4 பங்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். இப்போ ஒரு 3/4 பங்கு உங்களுக்கு நல்லா வெந்துடும் உருண்டை. இந்த மாதிரி குழம்பு
தண்ணியாக இருக்கும் போதே போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ எல்லோரும் நார்மலாக கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா இனிப்பு போட்டிங்கன்னா தான் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாதியிலே நம்ம வந்து குழம்புல நீங்கள் உருட்டி போட்டிங்கன்னா உருண்டை ஒரு சிலருக்கு உடஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி 1/4 பங்கு கொஞ்சம் இட்லி செட்டில் வேக வச்சு இந்த மாதிரி உருண்டையை எடுத்து நம்ம போடும்போது உருண்டை நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். அப்படியே உருட்டி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு உடையும், இல்லைனா அப்படியேவும் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.